அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வில் சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்ச்சியின் வழியாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மகிழ்கின்றோம். இந்நிகழ்வில் நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 47. இத்திருப்பாடல் பல திருப்பாக்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக 47ஆம் திருப்பாடல் இது 42, 44, 84 என்று பல திருப்பாக்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. பல திருப்பாடல்களுடன் இறைவனை புகழ்வதாக இருக்கின்றது. இன்றைய திருப்பாடலின் மைய கருத்தாக இறைவனுக்கு ஏற்றப்படும் புகழ்பா, இறைவனை புகழ்ந்து பாடப்படுகின்ற பாடல் ஆக இறைவனை புகழ்ந்து பாடும் பாடலாக இத்திருப்பாடல் மைய கருத்தாக அமைகின்றது. என்ன நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், என்ன நடந்தாலும் இறைவனுக்கு புகழ்ந்து பாடுங்கள், இறைவனுக்கு புகழ்பாவாக பாடுங்கள் என்னும் கருத்தை முன்வைக்கிறது. இத்திருப்பாடல் தாவீது அரசரால் அல்ல, கோரா பாடத் தலைவர்களால் பாடப்பட்டது, அதாவது பாடக குழுவினர்களால் பாடப்பட்டது. இத்திருப்பாடலின் முன்பு 46ம் இத்திருப்பாடலுக்கு பின் வருகின்ற மற்ற திருப்பாடல்களும் அதே பாடக தலைவர்களால் பாடக குழுவினர்களால் பாடப்பட்டது. எனவே இத்திருப்பாடல் மிகுந்த ஆரவாரத்துடன் பாடப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். எப்படியெனில் இத்திருப்பாடல் மக்களின் மனநிலையை கூறுகின்றது. மக்கள் கடவுளை பாடும்போது, கடவுளை புகழ்ந்து பாடும்போது எந்த ஒரு மற்ற சிந்தனைகளும் இல்லாமல் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரமாக பாட வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருந்திருக்க வேண்டும். எனவேதான் இத்திருப்பாடலின் முதல் வசனமும் கடைசி வசனமும் மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்னும் முதல் வசனமும் இறுதி வசனமுமாக பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ்ந்து பாடுங்கள் என்று பாடுங்கள், கை கொட்டி பாடுங்கள், ஆரவாரமாக பாடுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று இறைவனை புகழும் திருப்பாவாக அமைகின்றது. நம் வாழ்வில் என்ன நடந்தாலும், என்ன நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும், அது மகிழ்ச்சியாக இருப்பினும் துன்பமாக இருப்பினும் முதலில் அதை கடவுளுக்கு தந்து அதை மகிழ்ச்சி கொள்ளும் நம் வாழ்வில் அவர் நுழைகின்றார் என்னும் கருத்தை முன்வைக்கிறது. அதாவது கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் நம் வாழ்வை ஏற்படுத்திய அவர் நம் வாழ்வில் நுழைந்து நமக்கான வாழ்வை ஒளிமயமான காலமாக, ஒளியின் மக்களாக, ஒளி வாழ்வாக மாற்ற அவர் காத்திருக்கிறார் என்னும் தெய்வீக கருத்தை முன்வைக்கிறது. இத்திருப்பாடலில் 2ஆம் வசனத்தில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர்,
உலகனைத்தையும் ஆளும் மாந்தர் அவரே என்னும் வசனங்களின் மூலம் உலகத்தை படைத்தவர் அவர், மனிதர்களை படைத்த அவர். கடவுளின் அஞ்சுவோருக்கு, அதாவது கடவுள் மீது அச்சம் கொள்ளும் மக்களின் வாழ்வையும் மக்களையும் அவர் எந்நாளும் கண்ணோக்குவார் என்பதை எடுத்து கூறுகின்றது. 3, 4 வசனத்தில் தமக்கு உரிமையான மக்களை, அதாவது தமக்கு உரிமையான அனைத்து மக்களையும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ குறிப்பிட்ட நாட்டையோ மட்டுமல்லாமல் மக்களினங்களே என்று நம் அனைவரையும் அவர் உரிமை சொத்தாக ஏற்று நமக்கு வாழ்வு தர காத்திருக்கின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. ஆக நம்மை பிள்ளைகளாக பார்க்கின்ற ஒருவர், நமக்கு வாழ்வை ஏற்படுத்த தயாராக இருக்கின்ற ஒருவர், நம் வாழ்வை மாற்ற ஆவலாக இருக்கின்ற ஒருவருக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் அன்புமிக்க நம் மனங்களை மாற்ற அவர் நுழைய காத்திருக்கின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. நம் வாழ்வில் நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம், முன் இடம் கொடுக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பாக நின்று நம்மை வழிகாட்டுகின்ற கடவுள் எந்நாளும் கரம் விரித்து காத்திருக்கின்றார் என்பதை மறவாமல் நம் வாழ்வில் முதல் நிலையை, முதல் இடத்தை அவருக்கு கொடுப்பதன் மூலம் நாம் என்றும் அவர் பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் உமது மக்களாக, உமது பிள்ளைகளாக, நீர் அளிக்கும் ஆசீரில் வாழ்வு பெற்று வாழும் மனிதர்களாக நாங்கள் இருந்திடவும், உம்மையே அன்பு செய்து வாழ்ந்திடும், உம் திருமுகத்தை கண்ணோக்கி பார்த்திடும் வாழ்வை பெற்றிடவும் அருள் புரிவீராக. ஆமேன்.